கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நேஷ்னல் ஹைவேஸு புது ரோடு எடுத்துகிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை இப்போ மெட்ரோவோட விரிவாக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடுன்றது தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி வந்து பார்க்கப்படுது. டவுன் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 lakhs கையில் இருந்தாலே போதும் சார். நீங்கள் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான லேண்டை வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சாமானிய மக்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம்ன்றது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே 5000 4000 வியாபாரம் பண்ணிகிட்டே இருந்தால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அது வந்து அஃபோர்டபுளாக இருக்காது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக தரேன் அவ்வளோ கம்மியாக தரேன்னு சொல்லுவாங்க. நம்மளதில் வந்து இடமே ஃப்ரீயாக தரோம் சார். இடமே ஃப்ரீ. வணக்கம் நேயர்களே, சென்னையில ஜிஎஸ்டி சாலைக்கு பக்கத்துல அப்ரோட் வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாக்யா ஹோம்ஸ் நிறுவனத்தோட ஸ்ரீ பாலாஜி நகர் உடனே வீடு கட்டக்கூடிய லொகேஷன்ல ஊருக்கு உள்ளேயே அமைஞ்சிருக்கு. உங்க கையில 3 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும், நீங்களும் இங்கே ஒரு வீட்டு மனை வாங்கிக்க முடியும். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் திரு ஆண்டனி அவர்களோட நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜிஎஸ்டி ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சைட்டு வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு கஸ்டமர் ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் இப்போ எதுக்காக இடம் வாங்கலாம், இந்த ஏரியாவோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்றைக்கி நீங்கள் சென்னையில் இடம் பார்க்குறீங்க அப்படின்னாலே ஹார்ட் ஆஃப் த சிட்டியோட இடம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் டு செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கிற ஜிஎஸ்டி ரோடு தான் சார் இன்றைக்கி எல்லாரோட ஃபோக்கஸுமே இருக்குது. கியூங்கி ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வருது உங்களுக்கு. ஓகேங்களா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நேஷ்னல் ஹைவேஸு புது ரோடு எடுத்துகிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை இப்போ மெட்ரோவோட விரிவாக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடுன்றது தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி வந்து பார்க்கப்படுது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரோட்டில் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பேக் சைடில் நம்ம ஒரு 9 acres ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம் சார். ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி நகர். சரி சார், நம்ம சைட் வந்து கரெக்டாக ஜிஎஸ்டி ரோடு எவ்வளோ தூரம் சார்? நம்ம சைட்லேருந்து ஜிஎஸ்டி ரோடு கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 kilometers வரும் சார். நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம்? கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 kilometers மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி ரீச் பண்ணிடலாம் சார். சரி, BMW கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 2 kilometers BMW கம்பெனி வந்துடும். அதாவது ஜிஎஸ்டி ரோடு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி, அதுக்கு அடுத்து நம்ம ப்ராஜெக்ட். ஆமாம் சார், ஆமாம். சரி, நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? எத்தனை பிளாட் இப்போ சேலுக்கு இருக்குது? ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா பக்கா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் சார். இது டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 acre ப்ராஜெக்ட் சார். இதில் வந்து 75 plots நம்ம பிரிச்சிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட பார்க் ஏரியாவே நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்குக்கு மட்டுமே இடம் கொடுத்துருக்கோம். இந்த 75 plotsல இப்போ அவைலபிள் இருக்கிறது ஒரு 25+ plots வந்து அவைலபிள் இருக்குது சார். 50 வந்து சேல் ஆகிடுச்சு, சேல் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார். சரி சார், அந்த 25 பிளாட்ல வந்து என்ன சைஸ் சார், என்ன ஃபேசிங்? சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். மினிமம் இருக்குது. ஆமாம், 800லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இந்த 25 பிளாட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லொகேஷன் பிளாட் இருக்குது. அதாவது நார்த் ஃபேஸிங் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, சவுத் வெஸ்ட் ஃபேஸிங், ஆல் ஃபேஸிங் அவைலபிள். 4 ஃபேஸிங் இருக்குது. 4 ஃபேஸிங் அவைலபிள் இருக்குது. கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது. கார் வந்தாலும் வாங்கிக்கலாம். சரி சார், நம்ம சைட்டில் வந்து ரோடு சைஸ் சொல்லுங்கள் சார். ரோடு சைஸ் பார்த்தீங்கன்னா 30 feet 33 feet எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ் தான் போட்டிருக்கோம். ப்ராஜெக்டை எப்படி டெவலப் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு ஒரு பக்கா கேட்டட் கம்யூனிட்டியாக தான் நம்ம வந்து இதை டெவலப் பண்ணியிருக்கோம் சார். சரி சார், இப்போ நம்ம சைட்டு வந்து கரெக்டாக வந்து ஊருக்கு மத்தியில் தான் இருக்குது. ஆமாம், இது என்ன ஊர் சார் ஆக்சுவலாக? இந்த ஊர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா குன்னவாக்கம்னு சொல்லுவாங்க சார். ஓகேங்களா, மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து பக்கத்தில் தான் இது அஞ்சூர் வரும். அதுக்கு அடுத்தது வந்து குன்னவாக்கம்ன்ற ஊர் தான் இந்த ஊர். இங்கேருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes தான் சார். குன்னவாக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ். குன்னவாக்கம் ஊருக்குள்ள நம்ம சைட் இருக்குது. ஆமாம் சார். பக்கத்தில் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளினீங்கன்னா குன்னவாக்கம் பஸ் ஸ்டாப்னு சொல்லி பஸ் ஸ்டாப் இருக்கு சார். ஊருக்குள்ளே பஸ் ஸ்டாப் இருக்கு. நமக்கு இங்க இருந்து ஒரு 2 minutes 3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. 100 meters தான் வரும். ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கனெக்ட் பண்ற பஸ் சார் அது. சிங்கப்பெருமாள் கோயில் நம்ம சைட் குன்னவாக்கம், அப்படியே செங்கல்பட்டு வரைக்கும் போகும். செங்கல்பட்டு அந்த திருப்பூர் ரோடு இருக்கு இல்லையா, கூட்டு ரோடு கிட்ட போய் கனெக்ட் ஆகும் சார். சரி சார், நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக செங்கல்பட்டு எவ்வளோ தூரம் சார்? செங்கல்பட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 kilometersக்குள்ளே வந்துடும் சார் செங்கல்பட்டு. சரி சார், பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எங்கே வருதுங்க? நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சார். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு உள்ளே தான் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன்றது இருக்குது. நம்ம சைட்டுக்கான ரயில்வே ஸ்டேஷன்னா அதுதான். உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 4 kilometers வரும் சார். அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜங்ஷன் அப்படின்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் சார். நம்ம சைட்டில் இருந்து ஒரு 10 to 15 minutes ட்ராவல் டைம் தான் சார்.
அதில் வந்து நீங்கள் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிக்கலாம் சார். சரி சார். இப்போ நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் சார்? சார் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் 3500 4000 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போகுது சார். நம்ம அப்படியே மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது அந்த ப்ரைஸில் பாதி தான் நம்ம ப்ராஜெக்ட்டில். அதாவது பாக்யா ஹோம்ஸோட பாலாஜி நகரில் பார்த்தீங்க அப்படின்னா 1999 தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு சார். அதாவது 2000 ரூபா சார். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பக்கத்துலேயே ஆஃப் ப்ரைஸ்லேயே கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். இப்படி லோவாக கொடுக்குறதுக்கு என்ன காரணம் சார்? சாமானிய மக்கள் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம்ன்றது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே 5000 4000 வியாபாரம் பண்ணிகிட்டே இருந்தால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அது வந்து அஃபோர்டபுளாக இருக்காது. ரெண்டாவது நம்ம ப்ரைஸ் இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட்டுன்றதுனால நம்மளால் அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும். 1999 வந்து ரீசனபிளான எங்களோட டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து வர்ற ரீசனபிளான ப்ரைஸ் தான் 1999. சரி சார். ப்ரைஸ் ஓகே சார். இது போக ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம் சார். அது உங்கள் கஸ்டமர்ஸுக்கு உங்கள் வியூவர்ஸுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். அது என்ன சார் ரகசியம்? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக தரேன் அவ்வளோ கம்மியாக தரேன்னு சொல்லுவாங்க. நம்மளதில் வந்து இடமே ஃப்ரீயாக தரோம் சார். இடமே ஃப்ரீ. இடத்தோட சேர்த்து நகையும் பவுனும் உங்களுக்கு 8 கோல்டு காயினும் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சார். என்ன சார் சொல்கிறீங்க? இடமா ஃப்ரீங்கிறீங்க, நகையும் ஃப்ரீங்கிறீங்க, எல்லாம் ஃப்ரீ தான் சார் பாக்யா ஹோம்ஸில். அதாவது எவ்வளோ கொடுக்குறீங்க? 32 இயர்ஸ் ஆனிவர்சரி கம்ப்ளீட் ஆனதுனால நீங்கள் வந்து இப்போ பிளாட் சைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 25 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரீ சார். 25 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசே கிடையாது. 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 975 ஸ்கொயர் ஃபீட்டு தான் உங்களுக்கு ப்ரைஸு. பாக்கி 25 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக ஃப்ரீயாக வந்துடும் சார். இது இல்லாமல் 8 கோல்டு காயின் கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம் சார். சரி சார். இதுதான் வந்து சிதம்பர ரகசிய ஆஃபர். நம்ம சைட்டில் மினிமம் சைஸ் பிளாட்டு அதாவது 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ் வருது சார்? நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 16 lakhs பட்ஜெட் வரும் சார். 16 lakhs இருந்ததுன்னா 16 லட்சம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்த வந்து சொந்தமாக்கிக்கலாம் உங்கள் பேரில். அந்த பிளாட்டு வாங்க டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் ஒரு மினிமம்? இன்னைக்கு இருக்கிற மினிமம் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 lakhs கையில் இருந்தாலே போதும் சார். நீங்கள் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான லேண்டை வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 90% வரைக்கும் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு அப்ரூவ்டு பேங்க்லேருந்து நம்ம லோனாகவே வாங்கிக்கலாம் சார். சரி சார். நம்ம சைட்டுக்குள்ளே பார்க்குறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. நீங்களும் வீடாக கட்டி கொடுக்குறீங்களா? எப்படி கட்டி கொடுக்குறோம் சார். நம்மளும் வீடாக கட்டி கொடுக்குறோம். 34 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து வீட்டு மனை ப்ளஸ் வீடு, இடம் பிளஸ் வீடு சேர்ந்து. அதாவது வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் டூப்ளெக்ஸ் டைப்பு கவர்டு கார் பார்க்கிங்கோட ஒரு 2 BHK ஹவுஸ் வந்துடும் சார் உங்களுக்கு. சரி சார். சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து சிங்கிள் பெட்ரூமே போதும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சார். சிங்கிள் பெட்ரூம் பண்ண முடியுமா? எப்படி பண்ணிக்கலாம் சார். இன்னும் உங்கள் 30 lakhsக்குள்ளே வரும் சார் உங்களுக்கு. 30க்கு உள்ளே வரும். 30க்குள்ளே டபுள் பெட்ரூம்னா 34 வரைக்கும் வந்துடும் சார். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது, வேலை வாய்ப்புகளுக்கு இங்கே என்னென்ன வாய்ப்புகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது? பக்கத்திலே அதாவது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி தான் சார் நம்ம லேண்ட்மார்க்காகவே சொல்கிறோம். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா 4 CBSE ஸ்கூல் இருக்குது சார். விகாஸ் மந்திர், மகாரிஷி இருக்குது, மஹேந்திரா வேர்ல்டு ஸ்கூலுன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் சிலபஸ்க்கான ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 5 minutes ரீச்சபிளில் 3 CBSE ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குது சார். காலேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காட்டாங்குளத்தூர் SRM யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த பக்கம் செங்கல்பட்டு வந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், GH எல்லாமே உங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் ரொம்ப ஈஸியாக அக்சசபிள் தான் சார். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பற்றி கேட்டிங்க இல்லைங்களா? வேர்ல்டு வைடு ஃபார்ச்சூன் 200 கம்பெனிஸ்ன்னு எடுத்துங்க சார். வேர்ல்டு ரேங்கிங்கில் இருக்கிற 200 கம்பெனிஸில் ஒரு 150 கம்பெனிஸுக்காவது பிரான்ச் வந்து மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ளே இருக்குது. இங்கே நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்குது சார். எந்த கம்பெனி போகிறதா இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் இருந்தால் போதும் சார். BMW இருக்குது, பார்க்கர் இருக்குது, ஃபியூஜிடெக் இருக்குது. இது போக IT கம்பெனிஸ் TCS இருக்குது, விப்ரோ இருக்குது, IBM இருக்குது. ஸோ வேர்ல்டு ரேங்கிங்கில் வர்ற ஒரு 200 கம்பெனிஸோட பிரான்ச்சஸ் எல்லாமே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. சரி சார். இப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு வந்து 1999க்கு ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறாங்க. கண்டிப்பாக சார். இன்னும் 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth ஆயிருக்கும் சார்? நீங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்லை. இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே பூம் ஆயிடுச்சு. ஆமாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து செங்கல்பட்டுலையும் பிளான் பண்ணுறாங்க சார். அது மட்டும் இல்லை, நீங்கள் மதுராந்தகத்தில் வந்து குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று வருது. 2000 ஏக்கரில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 to 4 இயர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சார். இதெல்லாம் முடிஞ்சதுன்னா 110% டபுள் த அமௌண்ட் இந்த ப்ராஜெக்ட் போயிடும் சார். அதாவது 4000 ரூபா குறையாம போயிடும் சார். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.
உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.